தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் இப்போ என்னென்னா அதிமுக பக்கம் அண்ணாமலை பாஞ்சதுலேருந்து அவங்க அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டைன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிட்டார். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரே கிடையாது. இந்த தாவாவை உடனடியாக விசாரிக்கணும், அதுக்கு இமீடியட்டாக நேரம் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டிருக்காப்புல. அடுத்து எதை நோக்கி போகுது? அடுத்த பீகார் எலெக்ஷன் முடிச்சோன்னா அந்த கூட்டம் கும்பல் பூரா வரும், சங்கீத் கூட்டம் பூரா வரும். அது பூரா வந்து போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபோன் பண்ணி அதை என்னன்னு விசாரித்து அந்த எடப்பாடின்றவரை என்னென்னு டெம்பரரியாக தான் இருக்கார், தூக்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ பொதுக்குழு கூட்டுக்கன்னா இவங்க ஒரு பொதுக்குழு கூட்டுவாங்க. அப்படி பார்த்தா பொதுச் செயலாளர் வந்து யார்? சசிகலா தான் பொதுச் செயலாளர். உண்மையிலே பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து சிறைக்கு போகிற வரைக்கும் அவர் பதவியை விட்டு நீக்கவும் இல்லை, பதவியை விட்டு விலகவும் இல்லை, அவர் யாரையும் சொல்லிட்டும் போல. அதுக்கப்புறம் இவங்களா பொதுக்குழு கூட்டினேன்ற பேரில் யாரையோ கூப்பிட்டு இவங்களா வந்து பொதுச் செயலாளராக போடாமல் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் இவராக பதவி ஏற்றுக்கிட்டார், தானாக பதவி ஏற்று தானே அவர் இருக்கார். ஸோ அது செல்லாதுன்னா அங்கே போனால் செல்லாமல் போயிடும். எலெக்ஷன் கமிஷன் கூட்டு விசாரிச்சுன்னா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம பொதுச் செயலாளராக உள்ளே போனாங்க, வெளியே வரும்போது யாரும் இல்லாமல் திருப்பி அதே பொதுச் செயலாளர் ஸ்டேட்டஸ் கோல இருக்குன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? புரியுதா உங்களுக்கு? டக்குன்னு அந்த அம்மா டப்புன்னு பொதுச் செயலாளர் ஆயிரும். அதில் சசிகலா சசிகலாவை நீக்கின காலகட்டத்தில் இந்த பக்கம் அது யாருன்னா அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் உள்ளிட்ட பார்ட்டிஸ்ன்னு இருக்குது. மதுசூதனன் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் அங்கே கூட இருந்தவங்கள யார் என்ன எந்த அணியில் இருக்காங்கன்னு தெரியாதுங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்போ இப்போ வந்து சசிகலா போட்ட தாவா இருக்குது. இவர் ஓபிஎஸ் ஒரு கேஸ் போட்டிருக்காப்புல தேர்தல் ஆணையத்தில், புகழேந்தி ஒன்று போட்டிருக்காரு, கேசி பழனிசாமி போட்டிருக்காரான்னு தெரியல. இப்போ செங்கோட்டையன்னா 5 டீம் ஒன்றா சேர்ந்து இப்போ அங்கே போய் ஆமாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறோம், ஒரே கேஸாக விசாரிங்க, எல்லாரும் ஒன்று தாங்க சொல்கிறோம், எல்லாரும் ஒன்று எடப்பாடி வாயில மண்ணுன்றது தான் இப்போ கணக்கு. அதாவது செங்கோட்டை அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்காருங்கிறாங்க. எடப்பாடி கிட்ட இருக்கிறது உண்மையான அதிமுகவே கிடையாது. ஆமாம், அது தெளிவாக போட்டிருக்காரு அவர்களிடம். அவர் எடப்பாடி பழனிசாமி என்பவர் பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய அதிமுக உண்மையான அதிமுக இல்லை, நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி அதை பற்றி விசாரிக்கணுன்றார். போட்டு இழுத்துருவாங்க. பீகார் தேர்தல் முடிஞ்சுன்னா அந்த கும்பல் பூரா வந்துடும், அட்டாரா கும்பல் பூரா உள்ளே இறங்கி ஃபோனை போட்டு கேட்டு அடி காலி பண்ணுங்கள், ரெட்டை இலைவர் கொடுத்துருங்க, இலையை 2ஆக பிரிங்க அப்படின்றாங்க. ஒத்த இலைன்னு ஆக்கி ஒத்த இலைவருக்கு ரெட்டை இலை அவருக்குன்ற மாதிரி பிரிச்சுருவாங்க. அப்போ எடப்பாடிக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது? ஏன்னா செங்கோட்டையின் அடுத்து ஒரு பயங்கரமான ஆயுதம் எடப்பாடியோட மகன், மைத்துனர், மருமகன் குடும்பமே தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி எடப்பாடி தரப்பில் போட்டிருக்காப்புல. ஏற்கனவே கொடநாட்டை வேற கிண்டணுங்கிறாரு, இப்போ ரட்டையிலையை பறிக்கணுங்கிறாருன்னா ஒரு பெரிய தலைவலியாக மாறும். ஆமாம், இதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ரெடி பண்ணி தான் வராங்க. இப்போ அவங்களுக்கு என்ன கோபம்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு சரி செங்கோட்டையனுக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்ட அந்த நபர், அவர் வேணாம் பேரை சொன்னால் நல்லா இருக்காது, குற்றாலத்தில் வந்து இப்போ இதில் எந்த அருவி இருக்குது, செம்பகாதேவி அருவியில் போய் மசாஜ் பண்ணுற வர்றவன் லேட்டு. நான் சொல்கிற கதை 25 வருஷத்துக்கு முன்னாடி. மசாஜ் பண்ண வரவன் லேட்டாக வர்றதுனால ஒரு நபர் பிடிச்சி மசாஜ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு காலுக்கு. அந்த நபர் ஒரு காலத்தில் ஏரிய பதவிக்கு விட்டார். சரி, அரசியல் இதெல்லாம் அமாவாசைகள் வர்றது சகஜம்னு சொல்லி அந்த நபர் கீழே பணியாற்றுறாரு செங்கோட்டையன். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ மனபலம் மிக்கவராக, உறுதி மிக்கவராக செங்கோட்டையன் இருந்திருப்பார் பாருங்க. அரசியலை விட்டு விலகி இருக்கணும். ஏன்னா நமக்கு மசாஜ் என்ன மசாஜ் பண்ணி விட்டாலும் கீழே நம்ம பணியாற்றுறதான். அப்படி இருந்தால் அவர் இருந்த சரி கட்சிக்காக இருந்துட்டோம், இதுக்காக போக முடியாதுன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்து என் மகனை கொண்டு வந்து என் மகனை வாரிசாக கொண்டு வரேன்னா எவ்வளோ நக்கல் பாருங்கள். மகனை வாரிசாக கொண்டு வரணும், எங்கள் பொண்ணு கொடுத்தவர் தான் கான்ட்ராக்ட் பூரா பார்ப்பாருன்னு சொல்லி குடும்ப ஆதிக்க கட்சியை அதை மாற்றி அதிமுகவை பண்ணும்போது இதனால தான் எல்லாம் ஒடிச்சு சிதறி சின்னாபனமாகி எடப்பாடியை துரத்தணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது 1 வருஷம் ஆச்சு. அந்த முடிவோட இது ஒரு கட்டாது படத்தோட ஒவ்வொரு ரீல் ஓடும்ல, இது வந்து 16 ரீலோட படம் முடியுது அப்படின்னா இது 12வது ரீல். இனி எலெக்ஷன் கமிஷன் விசாரணை 13வது ரீலு, அப்புறம் கோர்ட்டு 14வது ரீலு, அப்புறம் செங்கோட்டையன் வந்து
கிளைமேக்ஸில் பொதுச் செயலாளராக பதவி ஏற்கிறது 15ஆம் வரியில் படம் முடிஞ்சிடும். இல்லை உரிய கால அவகாசம் கொடுத்து நீங்கள் விசாரிக்கணும், உடனடியாக கொடுக்கணுங்கிறதே இல்லைன்னா ரெட்டை இலையை முடக்கிருங்கிறதுக்கான மொத்தமாக முடக்கிருக்கணும், அவ்வளோதான். முடக்கிட்டு ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்தவங்களுக்கு எலெக்ஷன் டயத்தில் அதை தான் ரெட்டை இலையை கொடுத்துருவாங்க. எடப்பாடிக்கு தனி சிம்பிள் கொடுப்பாங்க, பலாப்பழ சின்னம், இல்லை பலாச்சொலை, ரெட்டை மாங்காய், இல்லைன்னா வந்து குயில், தென்னை மரம் கூட கொடுக்கலாம். தென்னை மரம் நல்ல அவர் புளி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், முதல்ல மிளகா வியாபாரம் பண்ணியிருந்தார், மிளகா கூட கொடுக்கலாம். யார் எடப்பாடியார் வந்து எல்லாம் பண்ணியிருந்தார், ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தார் ஒரு காலத்தில், அதை கூட கொடுக்கலாம். இல்லை சக்கரை கொடுக்கலாம், இல்லை மாடு கொடுக்க மாட்டாங்க, டார்ச்சர் பண்ணிடுவாங்க, உயிரோட இருக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்றதுனால. பசுமாடு இவங்க பிஜேபி தான் கேட்டாலும் கேட்பாங்களே தவிர இது இல்லை. மாடும் கன்றும் தான் காங்கிரஸோட ஒரு காலத்தில் சின்னம், அதுக்கு அப்புறம் தான் கை சின்னம் வந்தது. மாடும் கன்று பசுவும் கன்றும் தான் காங்கிரஸோட சின்னம், அதை முடக்கிட்டாங்க. அதோட இப்போ வந்து என்னென்னா மாடெல்லாம் தர மாட்டாங்க, எடப்பாடியாருக்கு கொடுத்தாங்கன்னா இதை தான் கொடுப்பாங்க, ஏறு கலப்பை இந்த மாதிரி. இப்போ ரெட்டை இலையே எடப்பாடி இல்லாத அதிமுக தரப்பு ஒருங்கிணைகிறவங்க எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா ரெட்டை மரம் கொடுக்கலாம். இப்படி ரெட்டை மின் விளக்குன்னு ஒன்று ஆர்கே நகரில் ரெட்டையில நிப்பாட்டிட்டு ரெண்டா பிரிஞ்ச சமயத்தில் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் ரெட்டை மின் விளக்கு, இந்த பக்கம் ரெட்டை தொப்பின்னு கொடுத்தது தான் அந்த 20 ரூபா டோக்கன் விவகாரம்லாம் போச்சு அப்படின்ற இது வந்தது. ஏன்னா முதல் இதில் சசிகலா ஜெயிலில் இருக்கும்போது டிடிவிக்கு தான் எடப்பாடி ஓட்டு கேட்டார். இன்னைக்கு முதலமைச்சராகவே போய் அந்த வீடியோவை இப்போ எடுத்து வைரலாக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டது உண்மைதான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய சட்டமன்ற கனவை நிறைவேற்றுவதற்கு உருவெடுத்து வந்திருக்கிறார் டிடிவிலாம். அதான் எடப்பாடிக்கு வந்து பதவி மட்டும் வேணுன்ற பதவியை கொடுத்துட்டிங்கன்னா எதை வேணாலும் டயரை நக்கினாலும் சரி, டியூப்பை நக்கினாலும் நக்குவார், ரிம்மை நக்கனாலும் நக்குவார். அது தெரிஞ்சது தானே அது. ஏன்னா அவர் வாயிலே பேசின டேட்டாஸும் எல்லா இதுவுமே இருக்குது, நம்மளாம் சொல்லலை ஒன்றும். எல்லாம் அந்த வீடியோ வந்துட்டு தானே இருக்குது, எல்லா இடத்துலையும் அந்த வீடியோ பரவி இருக்குது. எடப்பாடியார் காலில் விழுந்ததுலேருந்து தினகரனுக்கு பிரச்சாரம் பண்ணதுலேருந்து எல்லா வீடியோவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவ்வளவு ஆவணங்கள் இருக்கும் போதும் அவர் இப்போ மறுத்து வேற சோசியல் மீடியா இருந்து இவ்வளவு தூரம் அந்த வீடியோலாம் காப்பாற்றி வச்சா வாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தே வாய்க்கு வந்தது வடை சுடுற எடப்பாடி. இது சோசியல் மீடியாலாம் இல்லாத காலத்தில் தலைவனாக இருந்தோம்னா பெருந்தலைவனாக இருப்பார். காமராஜருக்கு அடுத்து இவர் தான்ருவாங்க. அவ்வளோ நேர்மையானவர், அவர் நல்லவர், அவரை தைரியசாலி, யாருடைய தயவில் இவர் வரலன்னு சொல்லி எங்கேயோ போயிருப்பார். கிங் மேக்கர் 2 முறை பிரதமராக வாய்ப்பு வந்ததுன்ற மாதிரி அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. சோசியல் மீடியா எல்லாம் ஓரங்கட்டப்பட்டிருப்பார் சார் அந்த பீரியட்ல இருந்தா. பொண்ணையெல்லாம் இது பண்ணியிருப்பார். ரெண்டாவது வந்து என்னென்னா இப்போ சோசியல் மீடியா வந்ததுனால எடப்பாடியாரை துவச்சி தொங்க விட்டாங்க, கொடியில் காய போட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இவர் பேருக்கு இப்போ இதற்கு நடுவில் ஓபிஎஸ் தரப்பில் அவர் கூட இன்னும் 3 எம்எல்ஏ இருந்தாங்க. அதில் ஒருத்தர் போய் இன்றைக்கி திமுகவில் சேர்ந்துட்டார். ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், பிஎஸ் பாண்டியனோட பையன் போய் திமுகவில் இணைஞ்சிட்டாரு. இப்படியே போச்சுன்னா ஓபிஎஸ் கூட கடைசியில் ஓபிஎஸ் மட்டும்தான் இருப்பாருங்கிற நிலை வந்துருமோன்னு. ஓபிஎஸ் கூட ஓபிஎஸ்ஸே இருப்பாரான்றது சொல்ல முடியாது. அது நீங்கள் ஓபிஎஸ் கூட ஓபிஎஸ் மட்டும் இருக்கேன். ஓபிஎஸோட ஒரு உருவம் போய் தினகரனோட சேர்ந்துடும், ஒரு உருவம் சசிகலாவோட சேர்ந்துடும், ஒரு உருவம் வந்து வீட்டில் இருக்கும், இன்னொரு உருவம் தர்ம இந்த சமாதி இருக்கும். பார்த்தீங்கன்னா அது வேறு. ஓபிஎஸ் சொன்னால் ஓபிஎஸ்ஸே கேட்க மாட்டாருன்ற மாதிரி தான் கதை இருக்கு. நான் இவர் பிஹெச் பாண்டியன் அவருடைய மகன் பார்த்துருப்பாரு, யார் மனோஜ் பாண்டியன்னு. இவ்வளோ தூரம் உழைச்சி இந்த கும்பிட்டத்தனமாக எல்லாத்தையும் இப்போ இந்த கும்பிட்டைக்கெல்லாம் பண்ணி வக்கீல் ஃபீஸ் கூட தேரல, டெல்லிக்கு போய்ட்டு வந்த ஃப்ளைட் காசு கூட கொடுக்கலங்கும் போது இனி இது கூட இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு வேலையிருப்பேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறவங்களுக்கு அடுத்த முறை எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கணும், கிடைச்சாலும் ஜெயிக்கிற இடத்துல இருக்கணுங்கிறது தான் எனக்கு என்னமா இருக்கும். அப்படி பார்த்தா மீதி இருக்கிற 2 எம்எல்ஏவும் போயிடுவாங்க. இல்லை ஜெயஸ்ரீ பிரபாகரும் வைத்திலிங்கமும் போயிட்டாங்கன்னா இவர் மட்டும் பண்ருட்டி ராமச்சந்திரன்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதுக்கு அவங்க அப்பப்போ வேறு கூட்டம் நடத்துவாங்க பொதுக்குழு. அவங்கள ஒரு கூட்டம் மாவட்ட செயலாளர்லாம் வேறு போஸ்டிங் போட்டிருக்காங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஆதரவாக இவருக்கு இருந்தது மனோஜ் பாண்டியன். வழக்கு சார்ந்து எல்லா வகையிலையும் பார்க்கப்பா இருந்தாப்புல. கட்சியினுடைய விதிகள் ஒரு தெரிஞ்ச நடுவில் பொதுக்குழுவுக்கே தடை வாங்கினது அவர் டிராஃப்ட் பண்ணி கொடுத்ததான். டெல்லியில் போய் இந்த எலெக்ஷன் கமிஷன் வழக்கு இது பண்ணுறதுல முக்கிய எல்லாத்தையும் பண்ணி இப்போ அவரே இறந்துட்டார். காரணம் வந்து 5 பைசா செலவு பண்ணால் நம்மளாக திங்கணும், நம்மளாக வாழணும், நம்மளாக பதவியில் இருக்குன்றது தான் ஓபிஎஸோட திட்டம். அதனால் அது ஒருத்தராக கலந்து போகிறாங்க. இப்போ இதற்கு நடுவில் ஒரு கேள்வி என்ன வரும்னா, அதிமுகவை விட
இவர் அங்கே போனதுங்கிறது பிஜேபிக்கு அடி வாங்குமோ? ஏன்னா பிஜேபி எடப்பாடி கிட்ட தென் தமிழ்நாடு எங்களுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் வீக்காக இருக்கீங்கல்ல, அங்கே பெரிய அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நயினார் அந்த பகுதியில் இருந்தால் கொண்டு வந்தது. இவர் ஆலங்குளம் அங்கே நெல்லைக்கு பக்கத்தில் தான் போது பிஜேபி அடிமடியிலே இது கை வைக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் பேக் எடப்பாடி தென் தமிழ்நாட்டில் ஓட்டு விடாதுன்னா பூரா பிஜேபிட்ட தள்ளி விட்டுருவோம், அங்கே சீட்டை நிறைய கொடுத்துட்டாருன்னா ஆமாம் பிஜேபி இப்போ காலியாயிரும். பிஜேபிக்கு என்ன இருக்குது, மண்ணாங்கட்டியாக இருக்குது. ஏடிஎம்கே ஓட்டு தான் பிஜேபி கொடுக்கும். அதை காமிச்சு தான் என் பெரிய கட்சின்னு காட்ட போகிறாங்க அடுத்த டைம். எனக்கு 18% ஓட்டு இருக்குது. ஏடிஎம்கேக்காரன் ஓட்டை வாங்கிட்டு 16% ஏடிஎம்கேக்காரன் ஓட்டே 2% பிஜேபி ஓட்டை வாங்கி 18% நாங்கள் வாங்கியிருக்கோன்னு வாங்கி. ஏன்னா நயினாருக்கு அங்கே வேலை பார்த்ததெல்லாம் அதிமுககாரங்க தான் எம்பி எலெக்ஷன்லேங்கிறதும் தகவலாக இருந்தது. இப்போவும் எல்லாம் ஒன்றுமுன்னா தான் இருந்தாங்க. இப்போ நயினார் திமுகவை சமாளிப்பாரா இல்லை அண்ணாமலை ரசிகர் மன்றத்தை சமாளிப்பாரா சவுத்துலங்கிறது தான். ஆமாம், அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். பார்ப்போம் சார், இது எப்படி போகுது. தமிழ்நாடு அரசியல் 2026 தேர்தலில் ரொம்ப சீக்கிரமாகவே தொடங்கிட்டாங்க. எல்லாரும் அதுக்கான பயணங்களில் இருக்கிறாங்க. அதனுடைய அடுத்தடுத்து எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக நன்றி சார்.